ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் மாடிக்கு செடிக்கு தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு வந்திருந்தேன். ரோஸ் நிறையா பூத்துருந்துச்சு. சரி பறிச்சிக்கலாம் அப்படின்னு பறிச்சுட்டு பக்கத்துலேயே பன்னீர் ரோஸ் ஒன்று பூத்துருந்துச்சு, அதையும் பறிச்சுக்கிட்டேன். அப்படியே சைடில் பச்சை மிளகாயும் இருக்குது, அதுவும் இப்போ தான் காய் விட்டுருந்துச்சு. அதையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்ருக்கேன். மிளகா செடி பக்கத்துலேயே வெள்ளைச்செவந்தி இருக்குது, அதுவும் பூத்துருந்துச்சு, அதையும் பறிச்சுக்கிட்டேன். அப்படியே வெண்டிக்காய் செடியில் 1-2 வெண்டிக்காய் விட்டுருந்துச்சு, அதையும் பறிச்சுக்கலாம். அப்புறம் நம்ம விட்டுட்டோன்னா அடுத்த நாள் பார்த்தோன்னா நல்லா முத்திரும், அப்புறம் அதை யூஸ் பண்ண முடியாது. அதனால் இப்போயே பறிச்சிடலாம் அப்படின்ட்டு பறிச்சாச்சு. சும்மா ஒரு 4-5 காய் இந்த மாதிரி வரும், அதை எடுத்து நம்ம ஒரு வாரத்துக்கு சேர்த்து வச்சுட்டோன்னா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ரோஸும் வெண்டிக்காயும் பறிச்சிட்டேன். அப்படியே கீழே கிளீனிங் வேலை ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு கிச்சனை டீப் கிளீனிங் பண்ணிடலாம் அப்படின்னு மளிகை ஜாமான்லாம் எடுத்து மாற்றி வச்சுட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி காய வச்சுருக்கேன். அதில் இருக்கிற பொருளெல்லாம் சின்ன சின்ன பேப்பரில் இந்த மாதிரி மடித்து வச்சுருக்கேன். சின்ன பிளேட்டு இந்த மாதிரிலாம் போட்டு கவரோடு இருந்தது, உடைக்காமல் இருக்கிற பருப்பு இந்த மாதிரி இதெல்லாம் அப்படியே கவரோடையே வச்சுருக்கேன். அடுத்து காயவும் நல்லா தொடச்சிட்டு இந்த பருப்பு எல்லாம் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறது எல்லாத்தையும் இந்த மாதிரி பேப்பரில் தான் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கலர் பொடியெலாம் வாங்கியிருந்தேன், அதையும் ஈரமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. சரி பேப்பரில் போட்டு காய வச்சிடலாம் அப்படின்னு தான் காய வச்சுருக்கேன். காய வச்சுட்டு இந்த நம்ம கழுவி வச்சுருந்த கண்டெய்னரும் காஞ்சிருச்சு. இதில் ஒவ்வொரு பொருளாக எடுத்து போட்டு வச்சிடலாம். இந்த கிளாஸ் கண்டெய்னரில் நான் ஹோம் சென்டரில் தான் வாங்கினேன். கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம்தான். இப்போ மீஷோவில், அமேசானில் எல்லாமே கிடைக்கிது. அமேசானில் ஹோம் சென்டர் ப்ராடக்டே கிடைக்கிது, தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். ஃப்ளிப்கார்ட்டில் கூட கிடைக்குது ஹோம் சென்டர் ப்ராடக்டேவும். நான் ஹோம் சென்டர் ஆப்லேயும் வாங்கிட்டேன். ப்ரைஸ் ரொம்ப அதிகம்தான். இப்போ நான் இது வாங்கி 2 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு. நல்லா தான் இருக்குது, குவாலிட்டி வைஸ் சூப்பராக தான் இருக்குது. அதனால தான் நான் ஹோம் சென்டர்லேயே வாங்கியாச்சு. உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா 2 இதுலேயுமே ஆன்லைனில் கிடைக்கிது, நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏலக்காய் காட்டிலேருந்து கொண்டு வந்திருந்தாங்க, கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. அதை வெயிலில் காய வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்ருக்கேன். அந்த மளிகை ஜாமான்லாம் போட்டு வச்சுட்டு அப்படியேவும் இந்த வால் ஹேங்கிங்கும் ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு, இதையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் க்ளீன் பண்ணேன். இது நல்லா செராமிக்கு, நல்ல வெயிட் இருக்கும். இது நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு சேலில் வாங்கினேன், 300க்கு வாங்கினேன். இப்போ இந்த ப்ரைஸ்க்கு இது கிடைக்கல. அடுத்து இந்த செல்ஃபை நல்லா ஒரு கிளாத்தை வச்சு தொடச்சி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சீட்டை போட்டுக்கிறேன். இதுக்கு தான் மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ செல்ஃபில் கட் பண்ணி போட்டாச்சு. இது ஏன் இந்த மாதிரி தூக்கிட்டு இருக்குன்னா, சுருண்டு இருந்ததுனால அது அப்படி இந்த மாதிரி தூக்கிட்டுருக்கு. இந்த 3 ரேக் ஸ்டாண்டு வச்சு தான் நான் ஆர்கனைஸ் பண்ணி வைப்பேன். இது 2 வாங்கியிருந்தேன். நான் இதை வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப நாளாக, நல்லாவே இருக்குது. இதில் லேராக யூஸ் பண்ணுறதெல்லாம் மேலே வச்சுக்கிறேன். கடலைப்பருப்பு, மிளகு, அப்புறம் பட்டாணி, சுண்டல், மொச்சை அந்த மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் நான் லேராக எடுக்கிறதுனால மேலே வச்சுக்கிறேன். இந்த கிளாஸ் கண்டெய்னரில் கீழே 2வது இருக்கிற ரேக்கில் வச்சுக்கிறேன். இதை அதில் என்ன வச்சுருக்கேன்னா கரம் மசாலா, மல்லித்தூள், ஜீரகத்தூள், வத்தல் பொடி. இந்த 2 கண்டெய்னர் ஏன் காலியாக இருக்குன்னா, அதில் இட்லி பொடியும் ரசப்பொடியும் காலியாகிருச்சு, அது மட்டும் அரைக்கணும். அடுத்து லாஸ்ட்டாக இருக்கிற செல்ஃபில் இந்த மாதிரி சின்ன சின்ன கண்டெய்னராக இருந்தால் வைக்க முடியும். என்கிட்ட இருக்கிறதுல வச்சதுமே பாதி இது வெளியில் நீட்டிகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான கண்டெய்னர் வச்சோன்னா கீழே விழுந்துடும், அதனால் மேலே வைக்கக்கூடாது. நான் கீழேயே வச்சுக்கிறேன் செல்ஃபில். இந்த மாதிரி சன்ரைஸ் பாட்டில் இந்த மாதிரி வச்சோன்னா அந்த இடம் கரெக்டாக இருக்குது. சின்ன பாட்டிலில் பெருங்காயத்தூள் போட்டு வச்சுருந்தேன். இந்த சைடில் கேப் இருக்கிறதுல காட்டு தேனும் தேங்காய் எண்ணெய் கேரளாலேருந்து வாங்கிட்டு வந்தோம், அதையும் வச்சுக்கிறேன். அது பக்கத்தில் இந்த 2 தேன் பாட்டிலும் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி தான் நான் இந்த இடத்த ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன். அடுத்து ஃப்ரிட்ஜு மேலே இந்த டிஷ்யூ ஹோல்டரு காலியாக இருந்துச்சு, அதையும் மாற்றி விட்டுறலாம் அப்படின்ட்டு டிஷ்யூ ஹோல்டரும் மாற்றிட்டேன். அப்புறம் ஃப்ரூட்ஸ் பேஸ்கட்டும் பக்கத்துலேயே வச்சாச்சு. நாளைக்கு தான் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கணும்.
இந்த ஆயில் வைக்கிற ட்ரேயில் வந்து நான் கார்ட்போர்ட் ஷீட்டு, செல்ஃப் லைனர் இந்த மாதிரிலாம் போட்டு பார்த்துட்டேன். பார்த்தோன்னா அதில் ஆயில் எப்படியாவது லீக் ஆகி கீழே இருக்க கண்டெய்னர்லாம் போய் பிசு பிசுன்னு ஆயிடுது. அதனால் இந்த மாதிரி பத்திரிக்கையெல்லாம் கொடுப்பாங்கள்ல வீட்டில், அந்த பத்திரிக்கை போட்டோம்னா கொஞ்சம் அது வலுவலுன்னு இருக்கிறதுனால எண்ணெயெல்லாம் கீழே இறங்க மாட்டுது. அதனால் இந்த மாதிரி பத்திரிக்கையை தான் நான் இப்போ யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் உப்பு ஜாடி க்ளீன் பண்ணி உப்பெல்லாம் போட்டு வச்சிட்டேன். அப்புறம் இதில் வந்து செக்கு நல்லெண்ணெயும் செக்கு கடலெண்ணெயும் வாங்கி ஃபுல் பண்ணியாச்சு. நெய் வீட்டில் ரெடி பண்ணது தான். இவ்வளோ தான் இந்த மாதம் கிடச்சிச்சு. அப்புறம் வந்து இந்த ஆயில் டிஸ்பென்சரும் மாற்றியாச்சு. அது லீக் ஆகிட்டே இருக்குன்ட்டு இப்போ புதுசாக ஒன்று அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். இந்த ஆயில் கண்டெய்னர் தான் வாங்கியிருந்தேன். அப்புறம் கீழே வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணுற சுகர், காஃபி, டீ இந்த கண்டெய்னரும் வச்சுட்டேன். அது பக்கத்துலேயும் இந்த பெப்பர் சால்ட் ஸ்டாண்டும் வச்சாச்சு. இப்படி வச்சுட்டு அப்புறம் மேலே கொஞ்சம் டெக்கரேஷனுக்காண்டி ஆர்டிஃபிஷியல் இந்த செடியும் வச்சுட்டேன். இப்படி தான் வச்சு ரெடி பண்ணேன். இந்த மாதிரி ஓரமாக ஸ்டவ் பக்கத்துலேயே வச்சாச்சு. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் கிச்சன் ஜன்னல் வந்து இருக்குது. அதில் வந்து இந்த ஸ்டாண்ட் வந்து ஒட்டுற டைப்பாக தான் அமேசானில் வாங்கினேன். அந்த ஸ்டிக்கர் வந்து இதாகிடுச்சு. அதனால் அப்படியேவும் ஜன்னல் கம்பிலேயும் டேக் போட்டு இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இதுலேயும் செல்ஃப் லைனர் கட் பண்ணி போட்டாச்சு. போட்டுட்டு இந்த குட்டி இந்த ட்ரீ மாதிரி இருக்கும், இதை வச்சுட்டு அப்படியேவும் பக்கத்துலேயே ஒரு இந்த செப் பொம்மையில் வந்து டூத்பிக் ஸ்டிக்கு போட்டுட்டு அப்படியே ஒரு வால் கிளாக்கு வச்சாச்சு. நம்ம சமைக்கும் போது டைம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இந்த வால் கிளாக்கும் இந்த இடத்துல தான் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்படியே நைட்டுக்கு வந்து வெங்காய சட்னி தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். வெங்காய சட்னியும் இட்லியும் அப்படி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வதக்கிட்டுருக்கேன். ஏற்கனவே நம்ம சேனலில் வெங்காய சட்னி ரெசிபி போட்டிருக்கேன், தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து மீட் நீட்டில் வந்து சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதை தான் வச்சு நைட்டுக்கு இட்லியும் இந்த சிக்கனும் தான் சாப்பிட்டோம். இதோட இந்த வீடியோ முடியுது. ஓகே, பாய்.